இப்போ அவர்களோட வாக்குரிமை என்ன ஆகும் அப்படிங்கிற எஸ்ஐஆர் அப்படிங்கிற தேர்தல் ஆணையத்துடைய புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட நீ பிஜேபி பி டீம்னா அலறான். உண்மையாகவே பி டீமாக இருந்தால் கூட இந்த ரெண்டு மாநிலங்களும் தான் கருப்பும் சிவப்பும் தான் வந்து இந்த காவிக்கு எதிரான ஒரு தாமரப்பூவுக்கு ஒத்த கால் தான். அந்த ஒத்த கால் கூட இங்கே நிற்காது. யார் தோளில் ஏறி தான் நிற்க முடியுமே தவிர காலில் நிற்க அவங்களால முடியாது. வெளிப்படையாக சொல்லணும்னா போஸ்ட் அத்வானி அண்ட் வாஜ்பாய் யாரான்னு எடுத்துக்கலாமா? அப்படி அப்போது இப்போ நடக்கிறது வந்து மோடி பண்ணுற வேலையாக இருந்தால் நான் தமிழ்நாட்டில் இந்த லேடியே பண்ணிகிட்டு இருக்கேன்னு இந்துத்துவா விஷயமாக இருக்கட்டும். நான் வந்து வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் யாருக்காவது பிஜேபியோட ஐடியாலஜியை பற்றி விமர்சித்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நேரடியாக மதவாதத்தை இங்கே அன்புமணியால் பேச முடியாது. ஆனால் நீங்கள் பிஜேபியை விட்டு திமுகவுடைய கொள்கைகளை தான் நீங்கள் பேசணும். ஏன்னா அது அண்ணா காலத்திலேருந்து இருக்கிறது. அதுதான் பேசணும். அதுதான் ப்ளூ பிரிண்ட்டு. சட்டத்தின் ஆட்சி அல்ல, அரசியலமைப்பின் ஆட்சி அல்ல, மன்நீதியின் ஆட்சி. ஒன்னிந்தியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் தமிழகத்தில் தீவிரமாகி இருக்கிறது. கரூர் சம்பவத்துக்கு பின்பு காட்டமான விமர்சனங்களை ஒரு கட்சியினரும் தாவக்கை நோக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பதிலடியாக தாவக்கவினரும் எதிர்க்கட்சிகளை நோக்கியும் ஆளுங்கட்சியை நோக்கியும் கூர்மையான விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள். எந்த மாதிரி இது போக போகுது, இன்னும் எந்த மாதிரியான விஷயங்களை இந்த கட்சிகள் பேச போகிறார்கள் என்பதை மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிலனின் அவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் எப்படி இருக்குது சார்? தேர்தல் நேரம் நெருங்கி வந்துட்டு இருக்கனால எல்லா கட்சிகளுமே அதை நோக்கி தங்களுடைய பார்வையை திருப்பி இருக்கிற ஒரு சூழல். ஆனால் அதை விட முக்கியமாக என்னன்னா, தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறோங்கிறது வந்து வாக்காளர்கள் கையில் தான் இருக்குது. இப்போ அவர்களோட வாக்குரிமை என்ன ஆகும் அப்படிங்கிற எஸ்ஐஆர் அப்படிங்கிற தேர்தல் ஆணையத்துடைய அந்த சிறப்பு தீவிர சீராய்வு வாக்காளர் பட்டியலுங்கிறது ஒரு ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கு. என்ன காரணம்னா, ஏற்கனவே நமக்கு அது உதாரணம் பீகார். இப்போ எலெக்ஷன் நடக்கிற பீகாரில் அது 65 லட்சம் வாக்காளர்கள் எங்கே போனாங்கன்னு தெரியாமல் போய் அதுக்கப்புறம் குறிப்பாக முஸ்லீம்கள், தலித்துகள், பெண்கள் வாக்குகள்ங்கிறது இதாகிடுச்சு. மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி. ஆமாம். அது ஏன்னா இது எல்லாமே பிஜேபிக்கு எதிராக வாக்குகள் அப்படிங்கிறப்ப அதை வந்து பண்ணும் பொழுது தமிழ்நாட்டிலையும் இங்கே வந்து பிஜேபியால் நேரடியாக இங்கே எதுவுமே பண்ண முடியாதுங்கிற தமிழ்நாட்டு அரசியல் சூழல் தான். அதனால தான் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட நீ பிஜேபி பி டீம்னா அலறான். உண்மையாகவே பி டீமாக இருந்தால் கூட காட்டிக்கிறதுக்கு வந்து ஏன் தயங்குறாங்கன்னா, பிஜேபின்னா மக்கள் மனசில் இருக்கிறதுலே மோசம் அப்படிங்கன்னா அது எல்லா அக்கிரமங்களும் நடக்கிற இடம் பிஜேபி. இந்தியாவிலே தமிழகத்தில் மட்டும் அந்த ஒப்பீனியன் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, வங்காளத்தில் வர இருக்குது. ஆனால் வங்காளத்தில் கூட அடுத்த இடத்துக்கு அவங்க வரக்கூடிய சூழல் இருக்குது. இந்த ரெண்டு மாநிலங்களும் தான் கருப்பும் சிவப்பும் தான் வந்து இந்த காவிக்கு எதிரான ஒரு கொள்கை ரீதியானது. இப்போ மற்ற இடங்கள்லாம் நீங்கள் அப்படி இல்லை. அந்த மாநில சூழலுக்கான அரசு எலக்ட்ரலி தான். இங்கே தான் ஒரு ஐடியாலஜியோடு நம்ம வந்து இருக்கோம். அதனால அந்த இது ஆக இந்த எஸ்ஐஆர் ஒரு பக்கம் நீங்கள் தேர்தல் களங்களை நோக்கிய ஒரு அது எப்படி தேர்தலில் வந்து முதல்ல வந்து கட்சிகளோட பலம், அப்புறம் கூட்டணி பலம், அப்புறம் வேட்பாளர் தேர்வு, இப்படி நிறைய கட்டங்கள் இருக்குது. இதில் வந்து இந்த முறை வந்து 2026 அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு வகையில் முக்கியத்துவமானது. நீங்கள் வந்து போன தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் இருக்குமா இருக்காது. ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் கள நிலவரங்கள் வேறு, சூழல்கள் இருக்கும், ஒவ்வொரு இது ஒவ்வொரு அது இருக்கும். அப்போ இந்த முறை வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுறது இப்போ என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, இந்த திமுக அதிமுக அப்படிங்கிற ரெண்டு கட்சிகள் ஏறத்தாழ 60 ஆண்டுகளாக இங்கே வந்து மாறி இருக்கிறதுல அதில் வந்து இந்த முறை அதை எப்படியாவது இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறது இன்னொரு கட்சி அப்படிங்கிறது தான் பிஜேபியோடைய கணக்கு. இங்கே வந்து அதில் ஒன்று வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் அதோட கணக்கு. அதன் மூலமாக நம்ம உள்ளே நுழைஞ்சிடலாம். அதுதான் அவர்களுடைய கணக்காக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையணும்னா நேரடியாக நுழைய முடியாது. சொன்ன காலில் நிற்போம் அப்படின்லாம் கிடையாது. தாமரப்பூவுக்கு ஒத்த கால் தான். அந்த ஒத்த கால் கூட இங்கே நிற்காது. யார் தோளில் ஏறி தான் நிற்க முடியுமே தவிர காலில் நிற்க அவர்களால் முடியாது. வசதியாக தோல் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. யாரை சொல்கிறீங்க? அதிமுக தான், கூட்டணியில் இருக்கிறவங்க தான்.
அதிமுகனா எந்த அதிமுகன்னு நீங்கள் அப்புறம் கேட்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அந்த அதிமுக. இது புதுசு இல்லையே சார். ஆனால் ஏன் இதை கேட்க தோணுதுன்னா, லேட் 90s ஆரம்பித்து மாறி மாறி ஏதோ ஒரு வகையில் திமுகவோடவும் அதிமுகவோடவும் அவங்க கூட்டணியில் இருந்ததுன்றது வந்து ஒரு புது விஷயம் இல்லை. இதாவது இப்போ ஒரு கடந்த 10 வருஷத்துல தான் இது நடக்குது அப்படின்னு இல்லாமல் ஒரு 2 தசாப்தங்கள் முன்னாடி கூட இது நடந்திருக்கு. ஆனால் அதை விட இப்போ ஏன் வந்து இது ஒரு பெரிய த்ரெட்டனிங்கான ஸ்டாண்ட்ஸாக பார்க்க வேண்டியிருக்கு? அதுதான் நீங்கள் கேட்க முக்கியம். இப்போ வந்து முதலாக 98 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் தலைமையிலான அந்த பாஜகவுக்கு வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி அமைச்சு முதல் பாஜகவுடன் ஒரு கூட்டணி அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் உருவாக்கி கணக்கு சீட்டு கொடுத்து எம்பியும் தமிழ்நாட்டிலேருந்து எம்பியை அனுப்பி வச்சது ஜெயலலிதா. பிறகு 99 ஓராண்டில் 13 மாதங்களில் அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது கவிக்கிறாங்க. டீ பார்ட்டி வச்சு அதிலலாம் சுப்பிரமணிய சாமி, சோனியா காந்தி எல்லாரையும் கூப்பிட்டு டீ பார்ட்டி வச்சு ஸ்டாம் இந்த கப் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கொண்டு வந்து ஒரு போனதும் அந்த நேரத்தில் திமுக அரசியல் ரீதியாக பிஜேபியை சப்போர்ட் பண்ணுது. அந்த தேர்தலில் தான் வந்து அவங்க வந்து அந்த குறைந்தபட்ச பொது காமன் மினிமம் பிளான் அதை வந்து கொண்டு வராங்க. அதில் முக்கியமாக வைக்கப்பட்டதில் அந்த சிவில் கோடு, காமன் சிவில் கோடு, காஷ்மீருக்கான அந்தஸ்து, சிறப்பு இது, அப்புறம் ராமர் கோவில் கட்டப்படும். இந்த 3ஐயும் வந்து நீங்கள் வந்து முன்னெடுக்கக்கூடாது, முக்கியமான சரத்து. அதான் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 நடந்திருக்கும். அப்போ அது நடக்கலை. 5 ஆண்டுகள் வாஜ்பாய் ஆட்சி நடத்தினார். முழுமையானது கிட்டத்தட்ட ஒரு தேவேகவுடா, ஐக்கிய குஜரால் இந்த மாதிரியான ஒரு ஸ்திரமற்ற அரசுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுங்கிறது வருது. அப்போ ஸ்டேட் டெவலப்மெண்ட் தான், ஒவ்வொரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் தான் முக்கியமாக வைக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் வேணும், தமிழ்நாட்டுக்கான சாலை வசதிகள் வேணும், கோல்டன் குவாடியில் கட்டமைப்புகள் வேணும் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு வந்து முன்னெடுத்தது. தங்க நாற்கரம்லாம் வச்சோம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு அமைச்சர்கள் அங்கே வந்து அப்போ காமர்ஸ் மினிஸ்டராக இருந்த முரசொலி மாறன் அவர் வந்து தோஹாவில் போய் நமக்கு அந்த வேர்ல்ட் ஆர்கனைசேஷனில் பேசினது, அது வந்து வளரும் நாடுகளுக்கு இந்தியா எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குங்கிறது. அப்போ இந்த ஐடியாலஜிலேருந்து போகும்பொழுது அங்கே நிற்கிறாங்கல்ல. ஏன்னா குளோபலைசேஷனுடைய எஃபெக்ட் பார்க்கக்கூடிய காலம் அது. எல்பிஜியோட ரொம்ப இதாக அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து எப்படி இந்தியாவை வளர்க்குறது, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், இதுதான் அதில் முக்கியமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு அந்த கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த கொடூர சம்பவங்கள் வெளிப்படையாக சொல்லணும்னா போஸ்ட் அத்வானி அண்ட் வாஜ்பாய் எரான்னு எடுத்துக்கலாமா? அப்படி அப்போது இப்போ நடக்கிறதுங்கிறது வந்து ஆக்சுவலாக போஸ்ட் வாஜ்பாய் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அத்வானி வந்து அந்த இடத்துக்கு வரல. அவர் அத்வானி தான் இதுக்கான முதல் கட்டத்தை வந்து அத்வானியை வச்சு தான் ட்ரை பண்ணுறாங்க. ரத யாத்திரையிலேருந்து ஆரம்பிச்சு. ஆனால் அது வந்து இங்கே மக்கள்கிட்ட அது வந்து வேறு மாதிரி அதிருப்தி வருதுனதும் ஒரு நல்ல ஃபேஸ் வேணும், சாஃப்ட் இருக்கணும். உண்மையிலே வாஜ்பாய் அதில் சாஃப்டானவர் தான். அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போஸ்ட் வாஜ்பாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போவே வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்த மோடியோடைய இதே அமித்ஷா அங்கே இருக்கார், இந்த கலவரங்கள்லாம் நடக்குது. அதுதான் அவங்க மாடல்னு எடுக்கிறாங்க. இந்த கலவரம் தான் இங்கே மாடல். அதுக்கு என்ன காட்டுறாங்கன்னா, கேசுபாய் பட்டேலுக்கு பின்னாடி. ஆமாம். அப்போ உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த கலவரத்துக்கு பிறகு நடக்கிற தேர்தலையும் மோடி தான் ஜெயிக்கிறாரு, அது பெருவாரியாக ஜெயிக்கிறார். அப்போ வந்து எல்லாருமே வந்து அதில் ஒரு ஷாக்கிங்கில் இருக்கும் பொழுது அந்த பதவியேற்பில் போய் கலந்துக்கிட்டவங்க ஜெயலலிதா. செங்கல் அனுப்புவேன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், எல்லாமே இருந்தது. ஸோ இந்த பதவியேற்பில் ஜெயலலிதா கலந்துக்கிட்டாங்க. ஆமாம், ஜெயலலிதா வந்து மோடியோட பதவியேற்புக்கு அவங்க போகிறாங்க. அந்த மாதிரி சீஃப் மினிஸ்டராக பதவியேற்கிறதுக்கு அதுக்கு தான் போகிறாங்க. இங்கே தான் வந்து மோடியா லேடியான் இருந்தாங்களே பிஎம்மாக இருக்கும் பொழுது, அது வந்து அப்போ வந்து போகிறாங்க. அவரும் அது மாதிரி இவங்க ஜெயிச்சா அது வாழ்த்து சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது. ஈவன் வந்து அந்த சமயத்தில் வந்து சிறுபான்மை முஸ்லீம்கள் மேலே அந்த கொடூர தாக்குதலை எல்லாரும் கண்டிச்சப்ப இவங்க வந்து அந்த விஷயத்தில் மோடியோட பக்கத்துக்கு ஆதரவாக பெரும்பான்மை மக்களுடைய பிரச்சனையை நம்ம ஏன் பேசவில்லை அப்படிங்கிற மாதிரி பிஜேபி ஸ்டாண்டில் இவங்க போகிறாங்க மென்போக்கா. ஆனால் என்னன்னா ஜெயலலிதா அப்படி எடுத்த அந்த இதெல்லாம் என்னென்னா அவங்க கண்ட்ரோலில் கட்சி இருந்துச்சு. அதிமுக என்பது அதிமுக வந்து ஜெயலலிதா தான் தீர்மானிக்கக்கூடிய கட்சி. அவங்க கண்ணசைவில் தான் இருந்தது அந்த கட்சிங்கிறது அவங்க ஆனால் அவங்களே நான் இதை என்ன வேணாலும் பண்ணுவேன், மோடியா லேடியான்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா, நாம் எல்லாரும் பொதுவாக என்ன நினைக்கிறோம், மோடிக்கு சவால் விட்டு பண்ணாங்க. மோடி பண்ணுற வேலையாக இருந்தால் நான் தமிழ்நாட்டில் இந்த லேடியே பண்ணிகிட்டு இருக்கேனே, இந்த இந்துத்துவா விஷயமா இருக்கட்டும், நான் வந்து இந்த
சிறுபான்மையினருக்கு எதிரான மதமாற்ற தடை சட்டம் கிட்டத்தட்ட பி டீம் தான் நாங்க இருக்கமே நீங்க அதே தான். அது இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு எதுக்கு மோடி எதுக்கு இங்கே வரணுங்கிறது தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஜெயலலிதா பண்ண வச்ச வேலைகள் எல்லாம் அப்படி தான். அதனால தான் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய சூழல் அது இன்றைய சூழலில் அவங்களோட தலைமையிலேருந்து வந்த இந்த எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், யாருக்காவது பிஜேபியோட ஐடியாலஜியை பற்றி விமர்சித்து ஒரு வார்த்தையை சொல்ல தெரியுதா? இல்ல, ஜெயக்குமார் மட்டும் ஏதோ கொஞ்சம் ஜெயக்குமார் வந்து தோத்தது காரணம் பாஜக இல்ல, அது சொன்னது சிவி சண்முகத்திலேருந்து பல பேர் சொல்லியிருக்காங்க. அது இல்லை, நான் சொல்றது பிஜேபிங்கிற ஒரு ஐடியாலஜியை பற்றியா. அதனால இவங்க வந்து ஒரு இதில் வந்து 3 வேளாண் திருத்த சட்டங்கள் வந்தாலும் கூட அதனால விவசாயிகளுக்கு என்னங்க பிரச்சனை? முத்தலாக் வருதா அதனால என்ன? சிஏஏ வருதா அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்குமே இப்போ நீட்லேருந்து உதய் மின் திட்டம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாட்ட கொடுங்க. அந்த இடத்துல ஜெயலலிதா வந்து இதில் வந்து வேற ஸ்டாண்ட், அவங்க நீட்டாக இருக்கட்டும், உதய் மின் திட்டமாக இருக்கட்டும். ஏன்னா இந்த ஊர் அரசியல் இங்கே ஒரு கட்சியோட தலைவராக இருந்தால் மோசமான தலைவராக கூட இருக்கலாம், ஆனால் அது ஆளுமை அந்த கட்சியை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதுதான் இங்கே இன்னைக்கு இவர்கிட்ட இல்லை. இந்த கட்சி கூட்டணி அறிவிக்கிறது யாரு? பாஜக தான் பாஜக தான். அமித்ஷா வந்து அறிவிக்கிறார். கூட்டணிக்கு தலைவர் யாரு அப்படின்னு யாரை சொல்ற? மாநிலத்தில் கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறாரு. அவர் ஏதாவது அங்கே பேசினாரா? மொத்தம் இவர் தான் பேசுகிறாரு. பக்கத்தில் அண்ணாமலை பேசுகிறாரு, அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு. எல்லாம் முடிஞ்சு வந்ததும் இவர்கிட்ட மைக்க நீட்டுறாங்க, கூட்டணி தலைவர்கிட்ட. அதான் அமித்ஷா சொல்லிட்டாரு எல்லாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் கூட்டணி ஒரு டெல்லிக்கு போகிறீங்க, எத்தனையோ தலைவர்கள் டெல்லிக்கு போயிருக்காங்க, தனித்தனியாக போகிறாங்க. இல்லை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கலைஞர் போயிருக்காரு, எம்ஜிஆர் போயிருக்காரு, ஜெயலலிதா போயிருக்காங்க. எல்லாருமே வந்து திருநாவுக்கரசு, KKSR எல்லாருமே போயிட்டே இருப்பாங்க. கூட்டணி இப்போ நடக்கும். இவர் வந்து நான் கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கார் 4 கார் மாறி போகிறது இருக்குல்ல. கட்சி ஆஃபீஸுக்கு தானே போகிறீங்க, வேறு ஏதாவது இடங்களுக்கு போகிறீங்களா என்ன? அது வந்து வெளிப்படையாக சொல்லிட்டு போகலாமே. ஆனால் என்ன நடக்குது? நீங்கள் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டணியாக பேசுங்க. அப்போ அந்த நிர்பந்தம், அதுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இல்லை. இதை தான் பாஜக எதிர்பார்க்குது. இப்படியான பப்பட்ஸ் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த கட்சியை கையில் எடுத்துடலாம். ஏற்கனவே கையில் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அதிமுக? அதாவது அதோட நிர்வாக விஷயங்கள், அதாவது தொண்டர்கள் இருக்காங்க அதிமுகவில். அதெல்லாம் நம்ம வந்து அவங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுற தொண்டர்கள் அவங்களுக்கு இருக்காங்க, காலாகாலமான லெகசி ஓட்டர், அந்த ஓட்டர்ஸ்ன்னு இருக்காங்க. அவங்கள மைண்ட் ரீதியாகவே பிஜேபியோட அந்த அபாயங்கள், அதனுடைய இந்த பிஜேபிங்கிறது ஒன்று தமிழ்நாட்டுக்கான அபாயம் மட்டும் இல்லை, அது இந்தியாவுக்கே அபாயமானது. அரசியல் சட்டத்தை மதிக்க மாட்டாங்க. முதல்ல தேர்தல் ஆணையம் உட்பட எந்த ஒரு தற்சார்பு நிறுவனத்தையும் சுதந்திரமாக செயல்பட விட மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே, கல்வி நிலையங்கள் உட்பட எல்லா இடத்துலையும் இவங்களோட வேலையை செய்வாங்க. அதை புரிஞ்சுக்கிறவங்க தான் ஏற்று நிற்க முடியும். தமிழ்நாடு அதை புரிஞ்ச ஒரு தலைமையை கொண்டு இருக்கு இன்னைக்கு. ஆட்சி தலைமையாக இருக்கட்டும், அது வந்து திராவிட முன்னேற்ற கட்சி தலைமையாக, அதோட கூட்டணிகளாக இருக்கட்டும், அந்த தோழமை கட்சிகள் எல்லாமே நீங்கள் பாருங்கள் அந்த லைனில் இருப்பாங்க. இயல்பாகவே கம்யூனிஸ்டுகள் இங்கே அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் பிஜேபி கூட்டணியில் எடுத்துங்க, பெரிய கட்சி அதிமுக, அப்புறம் இன்னொரு முக்கியமான கட்சி இருக்குது, அதை விட பெரிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். யோசிச்சு பாருங்கள். ஐயா வாசனார் தலைமையில் இல்லை, நீங்கள் அதுக்கு அப்பா மூப்பனார், வாசனாருக்கு அப்புறம் வரும். மூப்பனார் வந்து அவர் வந்து அந்த பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். அதனால தான் திமுக தமாக கூட்டணி இருந்த இடத்துல பிஜேபியோட வந்தது தான் போகும்பொழுது தான் அவர் பிரிஞ்சு போகிறார். ஸோ அப்படிப்பட்ட அந்த இது இருந்தவர் இவர் முழுக்க வந்து அவங்கள தான் அப்படிங்கிறார். அடுத்து பாமக, எந்த பாமகன்னு திரும்பவும் நீங்கள் கேட்கக்கூடாது. அதோட பாமகரா இருக்கிறது இப்போ அன்புமணி இருக்கார். அவர் பாருங்கள் முழுக்க பிஜேபி ஸ்டாண்டு, சப்போர்ட். ஆமாம், சப்போர்ட். அது வந்து அப்படி தான் அவங்க இது. இப்போ அவர் திமுகவை பேசுவது இது மாதிரி அது மாதிரி அப்படி தானே. அங்கே யாராவது இந்த ஐடியாலஜி பிஜேபியோட இதை பற்றி பற்றி கொஞ்சம் எதிர்ப்பு சொல்கிறாரு தானே சார்? ஆமாம், நீட்டுங்கிறது வந்து பிஜேபி ஐடியாலஜி மட்டும் இல்லை, அது தொடர்ச்சியான ஒரு இது. நீட்டை நீட்டுக்கு எதிர்ப்பு சொல்கிறதுங்கிறது ரைட்டு. நீங்கள் வந்து நேரடியாக மதவாதத்தை இங்கே அன்புமணியால் பேச முடியாது. ஆனால் நீங்கள் பிஜேபியை விட்டு உங்களால் வர முடியலையா? நீட்டை எதுக்குறீங்க, ரைட்டு. மதவாதத்தை ஏற்றுக்க மாட்டீங்க, சரி. இடஒதுக்கீடு நீங்கள் ஆதரவு, இடஒதுக்கீடுக்கும் ஆதரவாக இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் வந்து உங்களால் பிஜேபி இடத்த விட்டு வர முடியல?
இதுதான் பிஜேபி செய்யக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கிள் ஹோல்டு. ஆமாம், ஸ்ட்ராங்கிள் ஹோல்டு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்த உங்களை இது பட்டு பிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமையை உருவாக்குறதுல இவங்க பலிகடை ஆயிட்டாங்கல்ல. இது வழக்கமான ஒரு பாஜகவோட உபாயம் தானே சார்? இது ஏன் கேட்குறேன்னா, இப்போ ஏக்நாத் ஷிண்டே உருவாக்குறேன்னு சொல்றது, அஜித் பவார் உருவாக்குறேன்னு சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் போயிட்டு இது எல்லா இடத்துலையும் இது பாஜகவுடைய கேம் பிளான் தான். தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவில் அவங்களோட கேம் பிளான் வந்து இதுவாக தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு இன்ஹெரண்ட் டேஞ்சர்ஸ் ஆஃப் பாஜக பற்றி தெரிஞ்சும் அது வந்து ஒரு மாநில கட்சியை வந்து கபலீகரம் செய்யக்கூடிய அளவுக்கோ அல்லது சுவீகரிக்கக்கூடிய அளவுக்கோ ஒரு சக்தி பெற்ற ஒரு கட்சின்னு தெரிந்தும் என்ன காரணத்துக்காக அவங்களோட நிற்க வேண்டி இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, இவங்களுக்கு வேற ஐடியாலஜி கிடையாது. இவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்தப்ப. இல்லை சார், ரொம்ப வெளிப்படையாக கேட்குறதுனா திமுகவை எதிர்க்கிறவங்க பிரதான எதிர்க்கட்சி ஆயிடுவாங்கன்னு தெரியும். அதிமுக எதிர்க்கிறவங்க பிரதான எதிர்க்கட்சி யார் மாறும்போது இதுதான். அப்போது இந்த இருதுருவ அரசியல் தான் இங்கே இருக்குன்னும் பொழுது பாஜக ஏன் இந்த ஈக்குவேஷன் உள்ள வரணும்னு கேட்குறேன். அவங்க தேவையே இல்லையே, ஆனாலும் ஏன் அவங்க பக்கம் போய் அதிமுகவோ இல்லை பாமகவோ நிற்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, பாஜகவோட இருதுருவ அரசியலை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அது நீங்கள் சொன்ன ஏக்நாத் ஷிண்டேவாக இருக்கட்டும், அஜித் பவாராக இருக்கட்டும், எப்படி அங்கெல்லாம் உடைச்சு கொண்டு வராங்களோ அதே வேலையை தான் இங்கே பண்ணுறது. ஓகே, அதை வந்து அவங்க கரெக்டாக அங்கே ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் இருக்கும் பொழுதே ஆரம்பிச்சிருச்சு பிஜேபி. வெங்கையா நாயுடு வந்தது நாயுடுலேருந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அதுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் மூவ் எல்லாம் இருக்கும். அது மாதிரி இருக்கும். கரெக்டாக இந்த தீர்ப்பும் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தான் அந்த சொத்து குவிப்பு வழக்கோட இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது. விசாரணை வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுதே முடிஞ்சிருச்சு. தேதி இல்லை, குன்கா கொடுத்ததுக்கு மேலே சுப்ரீம், அதுக்கப்புறம் குமாரசாமி நடுவில் வந்து அவர் ஒரு கணக்கு போட்டார். குமாரசாமி வந்து விடுதலை பண்ண தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு போட்ட அந்த வழக்குங்கிறது, ஏன்னா கர்நாடகாவில் நடந்தனால கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் போட்ட வழக்கில் ஜெயலலிதா இருக்கும் பொழுதே விசாரிக்கப்பட்டு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது. ஸோ எப்போ 2016 செப்டம்பருக்கு முன்னாடியே, அப்போலோ டேஸ்க்கு முன்னாடி அது எப்போ தீர்ப்பு வருது? இறந்த 2017 பிப்ரவரி அது வருது, அந்த தீர்ப்பு வருது. அப்போ பிப்ரவரி 14 வருது அது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா இந்த கேப் இருக்குல்ல, அந்த சமயம் சசிகலாவையும், ஏன்னா லீட் பண்ணுறது சசிகலா தான் இப்போ கட்சியில். அந்த பவர் அவங்களே சின்னம்மான்னு தான் இருக்கு, அம்மானா அடுத்து சின்னம்மா, அப்படியே தானே இதாக இருக்காங்க. சரி, டக்குன்னு அந்த இடத்த அவங்க அப்போ அதை தூக்குனா தான் நமக்கு ஏதாவது சரியாக இருக்கும். அப்போ அவங்க முதல்ல அப்படி அப்புறம் டிடிவி தினகரன் அவர் கொஞ்சம் அப்படி ஃபெரா வழக்கு போட்டு அவரை முடிச்சாச்சு. அப்போ இந்த இதை கையில் எடுத்துரு அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இவங்க பிளான் ரொம்ப காலம் இருக்குது, லாங் டேர்ம் பிளான். இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த கட்சியை காலி பண்ணுறது, திமுகவை ஃபஸ்ட்டு காலி பண்ணுறதா, அதிமுகவை காலி பண்ணுறதா. திமுகனா நீங்கள் ஏதாவது வழக்கு, ஊழல் வழக்கு, ரெய்டு, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து திமுகக்குள்ளே போக முடியுது. அங்கே வந்து கலைஞர் இருக்கும் பொழுதே கட்சி தொண்டர்கள், அவங்க நிர்வாகிகள் மனநிலை, அடுத்தது வந்து ஒரு மு.க. ஸ்டாலின் தான் இதை தலைமை ஏற்க போகிறாருங்கிற இது வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ அங்கே வந்து அடுத்ததுலாம் ரெடியாக இருக்குது. துணை முதல்வர் அப்போவே துணை முதல்வர். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அவருக்கு எதிரான கட்சிக்குள்ளேயே ஏதாவது எதிர்ப்பு இருக்குமா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அழகிரி எபிசோடுக்கு அப்புறம் அதுவும் இல்லாமல் போச்சு. அதனால் இப்போ அவங்களுக்கு வந்து அதிமுக வந்து வீக்காக இருக்குது. ஜெயலலிதா இல்லாத அடுத்து சசிகலாவையும் தூக்கி வச்சாச்சு. டிடிவி இல்லை. இப்போ எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடுறாங்க. அந்த போர்ஷன் போயஸ் கார்டனில் செல்வாக்கை அப்படியே முடிச்சிட்டோம்னா, இப்போ போயஸ் கார்டன் தீபாட்டை கொடுத்தாச்சு, வீட்டையும் கொடுத்து. ஆமாம். இப்போ இந்த இடம் வந்து சின்னமும் ஊசலில் இருக்கு. ஆமாம், கட்சியே தூக்கிட்டாங்க கையில். இதுதான் அவங்களுடைய பிளான். இப்போ நாளைக்கு வந்து ஒரு அவங்க கணக்குப்படி தேர்தலில் வந்து வெற்றி பெற்றால் பிஜேபி மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பார்ல, ஆமாம், ஏதோ ஒரு வகையில். அப்போ நீங்கள் உள்ளே வந்துடுறீங்களே, இப்படி தானே இதில் வந்தோம் பீகாரில் நிதிஷோட சேர்ந்து மெல்ல உள்ள வர்றது, அப்புறம் எங்களுக்கு சீட்டு அதிகம்னு சொல்கிறது. மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடைய கூட்டணியாக தானே எப்போ பால் தாக்கரே ஆமாம் ஆமாம் அவங்களால தான் வளர்ந்தது. அங்கே வளர்ந்துட்டு இப்போ யார் பிஜேபி கையில் தான் கவர்மெண்ட்டு. இவங்க சிவசேனா அதுக்குள்ளே ஒரு ஆமாம், அது ரெண்டு பிரிவில் ராஜ் தாக்கரே அதுன்னு பிரித்து விட்டு இந்த மாதிரியான வேலைகளை அவங்க பண்ணும் பொழுது இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அவங்களோட வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை இருக்கும். அவன் அதிகாரத்தில் இருக்கிறனால எதை வேணாலும் ஏவ முடியும். வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய இடங்களில் வேறு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஊழல் குற்றச்சாட்டு,
அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? பெருசாக இல்லை, இருக்காது. எப்பொழுதும் ஒப்பீட்டளவில் இருக்காது. ஆனால் கேரளாவில் என்ன நடந்துச்சு? போன தேர்தலுக்கு முன்னே மிகப்பெரிய அளவில் பண மோசடி, ரெய்டு, ஒரு பெண்ணை அதில் முன்னிறுத்தி அந்த அது வந்து முதலமைச்சர் அலுவலகத்தோட தொடர்பு அதிகாரிகளை தொடர்பு படுத்தி, அப்போ எந்த அளவுக்கு உங்களால் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தையே நீங்கள் வந்து உங்களோட சீப்பான பாலிடிக்ஸுக்கு ஆனால் குற்றச்சாட்டுகள் எல்லாம் மலிவான இதெல்லாம் தூக்கி போட முடியும், கம்யூனிஸ்டுகள் மேலேயும் கூட இந்த மாதிரி சொல்ல முடியும்னு கொண்டு வர இடத்த ஹேமந்த் பிஸ்வாஸ் சார். அப்போ வந்து இப்போ என்ன ஆச்சு? அவங்க நிற்கக்கூடியவங்க இருந்தாங்க. பிஜேபியோட ஐடியாலஜி எப்படிப்பட்டது, அது எவ்வளோ ஆபத்தை உருவாக்கக்கூடியதுன்னு அங்கே சொல்லக்கூடிய அளவில் அங்கே இருக்கிறனாலையும், அங்கே காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்குமான போட்டி அரசியலாக அந்த மாநிலத்தில் இருக்கிறனாலையும் இன்னும் பிஜேபியால் அங்கே நுழைய முடியல. அந்த இருதுருவ அரசியல் ஏன்னா ரெண்டுமே பிஜேபிக்கு ஐடியாலஜியாக எதிரி. உள்ளுக்குள்ளே சில பேர் இருப்பாங்க அங்கே எல்லா கட்சியும் சொல்ல வரல. ஆனால் நான் சொல்கிறது வந்து இந்தியா அளவில் காங்கிரஸுக்கும் பிஜேபி தான் போட்டி. தத்துவார்த்த ரீதியாக காவிய கொள்கையை சிவப்பு எதிர்க்கும். அது இங்கே வந்து கருப்பு சிவப்பு அதில் வந்து உறுதியாக இருக்குது. அதை எதிர்க்கிறதுல இன்னும் இந்திய அளவில் அதை ரொம்ப முன்னெடுத்து போகக்கூடியதா ஒரு இந்தியா கூட்டணியை உருவாக்குறதா இருந்தாலும், அல்லது இந்த தொகுதி மறுவரையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொல்கிறதா இருந்தாலும், எஸ்ஐஆரில் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வரதா இருந்தாலும் இங்கே இருக்கிறத இதில் எதிலையாவது எஸ்ஐஆர் வந்து சொல்கிறீங்களே, இப்போ ஜெயக்குமாரை பற்றி சொன்னீங்க. எஸ்ஐஆர் அவர்கள் வேண்டாம் என்றால் நாங்கள் எஸ்ஐஆர் வேண்டும் என்று வழக்கு போடுவோங்கிறாங்க. என்ன நம்ம என்ன சொல்கிறாங்க? வாக்காளர் பட்டியலை திருத்த வேணாம்லாம் சொல்லலை. எல்லா காலத்துலையும் திருத்திருக்காங்க. இறந்தவங்களை நீக்கிறது, 18 வயசானவங்களை சேர்க்கறது, இது ரெண்டும் மெயின். அட்ரஸ் மாதிரி இருந்தால் அதை போடுறது. ஒருத்தருக்கு 2 இடத்துல 3 இடத்துல இருக்குன்னா இன்றைக்கி ஈஸியாக அதை வந்து ஓட்டர் ஐடியை வச்சு ஒரு இடத்துல வச்சுட்டு மற்ற இது பண்ணலாம். எல்லாமே இன்றைக்கி வசதிகள் இருக்குது. நீ என்ன பண்ணுற, டோட்டலாக எனுமரேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கும் எனக்கும் வாக்குரிமை கிடையாது. நீங்கள் இனிமேல் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து பண்ணாதான் அவங்க அக்செப்ட் கேட்டது. நம்ம நல் ஓட்டர்ஸ் இப்போ எல்லாருமே தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், இந்த பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரி எல்லாமே நல் ஓட்டர்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாரை வைக்கிறது போகிறது அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸசைஸுங்கிறது எப்படி இருக்கணும்னா அப்படியே நீங்கள் பண்ணணும். சரி, அப்படி ஒரு தேவை இருக்குது, டைம் வேணும்ல. எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அதை பண்ணுவேன். எலெக்ஷன் இல்லை. இப்போ நம்ம 2 இது கொடுத்துருக்காங்க. 2002 இதுக்கு முன்னாடி நடந்த தீவிர 2005ன்னு கொடுக்குறாங்க. இந்த 2 நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்த வருஷம் இல்லை. 1/6. அப்போ ஒரு வருஷம் இப்போ கேப் இருந்திருக்கு. 2001 நடந்து அடுத்த வருஷம் இதில் வரீங்க. 2006 நடக்க போது 2005 முன்கூட்டியே முதல்ல வந்துடுறீங்க. 2005 வெளியிட்டுறீங்க பட்டியல். அப்போ 2004 பண்ணியிருக்கீங்க. அப்படி தானே அர்த்தம் அதுக்கு? ஆமாம். இந்த 2001 முடிஞ்ச பிறகு ரெடி பண்ணி 2002 வெளியிடுறீங்க. அப்போ ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் எந்த ஆட்சியாக வேணாலும் இருக்கட்டும், 2 பேருமே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதிமுக ஆட்சி தான். அந்த ஒரு ப்ராசஸ் வந்து 2002 ஒரு சில பகுதிகள், 2005 ஒரு சில பகுதிகள் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அந்த ப்ராசஸ்ங்கிறது அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. எந்த ஆட்சின்னு இல்லை, கேப் இருக்குல்ல உங்களுக்கு. ஓகே, இவ்வளோதான் கேப். இப்போ இந்த மாதிரி 6 மாதத்தில் தேர்தலை வச்சுக்கணும் பண்ணும்பொழுது அது பாதிப்பு. அதுக்கும் நீங்கள் வந்துட்டு திமுக நாங்கள் வந்து அதை எதிர்த்துனா நாங்கள் ஆதரித்து அதுக்கு வந்து வழக்கு போடுவோம். இல்லை சார், பொதுவாக நீங்கள் சொல்கிற இந்த விமர்சனங்கள், இந்த காட்டமான ஒரு விஷயத்தை வந்து ஒப்பீட்டு அளவில் ஏற்கிறேன். ஆனால் பொதுவாக சொல்லும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இருதுருவ அரசியல் கழகங்களால் தான் வந்து இந்த தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது, திராவிட மாடல் என்பதில் வந்து அதிமுகவுக்கும் சில பங்கு இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. ஒரு பக்கம் இது எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 கழகங்களுமே ரொம்ப ஒரு லோ பாயிண்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி வந்திருக்கு. கலைஞர், பரிதி மட்டும் இருந்த டைமு, அதற்கடுத்து இவங்க பர்கூரில் தோற்று, அதற்கடுத்து எல்லா டைம்லேருந்து அவங்க பவுன்ஸ் பேக் ஆகி வந்திருக்காங்க. இப்போது அதிமுக அடைஞ்சிருக்க இந்த ஒரு கேப் அல்லது ஒரு லேக் வந்து அவங்களால பவுன்ஸ் பேக் ஆக முடியாத கேப்பா? பவுன்ஸ் பேக் ஆக முடியாத அளவுக்கு அங்கே வந்து இது யூஷுவல் தானே. திடீர்னு திமுக கை ஓங்கி இருக்கிறதும் அதிமுக ஓங்கி இருக்கிறதும் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. இல்லை, அந்த மாதிரியான ஒரு டல் பீரியட் அதை அதிமுக எடுத்துக்க முடியாது. சொல்லப்போனால் அதிமுக வந்து ஒரு பெரிய எதிர்கட்சியாக தான் இருக்குது. கடந்த சட்டமன்ற 60 பேர் அவங்கள்ட்ட நல்லா தான் அந்த அளவுக்குலாம் இருக்காங்க. நான் கேட்குறது, இந்த இதை வந்து நீங்கள் ஒரு பொதுவான பார்வையில், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, என்னைக்காவது வந்து இப்போ இந்த ஜெயலலிதா ஹிந்தியிலேருந்து எல்லாத்தையும் பேசுவாங்க. பல லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க தான். பல சினிமாவில் நடிச்சிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு இது உண்டு. அவங்க கற்றுக்கிட்ட மொழியும் இருக்கலாம். அவங்களுக்கு ஹிந்தியில் பேசினாலும் பேசுவாங்க, தெலுங்கு பேசினாலும் பேசுவாங்க, இங்கிலீஷில் வேணாலும் பேசுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பை என்னைக்காவது அவங்க வந்து ஆதரிச்சு இல்லைங்களா?
அவங்க வந்து பிஜேபி ஏதாவது சொன்னுச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்திருக்காங்களா? இவர் என்ன பண்ணுறாரு, வரும்போது செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்கிற வரைக்கும்லாம் போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பிஜேபி விமர்சிக்கிறது போகிறது எல்லாம். அதான் ஜெயலலிதா வந்து தனக்கு பிடிச்சா ஒன்று, பிடிக்கலனா ஒன்றுன்னு பண்ணும். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் திமுகவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம அந்த பவரை இது பண்ணிக்கணும்னா திமுகவுடைய கொள்கைகளை தான் நீங்கள் பேசணும். ஏன்னா அது அண்ணா காலத்திலேருந்து இருக்கிறது. அதுதான் பேசணும். அதான் ப்ளூ பிரிண்ட்டு. நீங்கள் மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க முடியாது. யார் மாநில உரிமைங்கன்னு பேச ஆரம்பித்தது? திமுக தானே. இந்தியாவிலே அதுதான் அதிகமாக பேச ஆரம்பித்த கட்சி. மாநில உரிமைக்கான சுயாட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றின கட்சி. கலைஞர் வந்து அதை பண்ணுறார். அதே மாதிரி இந்திய ஆதிக்க எதிர்ப்பு, இருமொழி கொள்கைங்கிறது அண்ணா 50 முழக்கத்தில் முக்கியமாக உருவாக்கி வச்சிருக்காரு. அப்போ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. இந்த மாதிரியான தமிழ்நாட்டினுடைய சிறப்பான சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த உணர்வுபூர்வமான விலக முடியாது நீங்கள். அது ஏன்னா அந்த இடம் கொடுத்தோம்னா அங்கே போயிடும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். இப்போ நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணலையே, அப்படியான ஒரு விகரஸாக அந்த ஃபைட் கொடுக்கலையே, அந்த ஃபைட்டை கொடுக்கறது இல்லையே. நீங்கள் அவங்க சொன்னால் அதுக்கு நேர் எதிராக தான் பேசுவேங்கிறீங்களே. எஸ்ஐஆரில் வாக்காளரை காப்பாற்றுறது எங்கள் கடமை. அதிமுக வாக்காளர் தானே அதில் இருக்காங்க, எல்லாருமே தானே இருக்காங்க. அப்போ அதில் வந்து அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு தானே அது வரணும். நீங்கள் ஏன் பிஜேபி குரலாக அதில் பேசணும்? அப்போ அதுதான் சொல்கிறேன், பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு இது ஒரு மாதிரி டிகே இல்லையா சார்? கண்டிப்பாக. இது என்னன்னா அதுதான் சொல்கிறேன், இந்த சீரழிவு அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த அதிமுக இந்த மாதிரி நிலையை கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறது இருக்குல்ல, இதுதான் மோசமானது. ஒரு மொத்தமாக வந்து இந்த கேடர்ஸ் வந்து என்ன ஆயிடுவாங்க, ஸ்பாயில் ஆகிடுவாங்க. நான் இன் பிளாட்டர் எடுத்துகிட்டு போய் இந்தாங்க வச்சுக்க அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு இருமொழி கொள்கை, மாநில உரிமைங்களாம் அவங்களும் பேசிகிட்டு இருந்தவங்க தான் ஒரு காலம் வரைக்கும். இப்போ எல்லாமே வாய முடியாச்சு. இந்த சீரழிவு எப்படி போகுங்க? ஏன்னு கேட்குறேன்னா, எய்தர் அதிமுகவோ இல்லை திமுகவோ அவங்க மேலே இந்த பிகிபேக் பண்ணிட்டு இருந்த பாஜக கிட்டத்தட்ட வந்து அந்த போட்டியே வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்ற பாயிண்ட்டை நோக்கி நகர்த்தி கொண்டு போய் ஓரளவு சக்சீட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாமா? இல்லை, அதில் தான் அதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்கு வந்து அவங்களால நேரடியாக முடியாதுங்கிறனால தான் தமிழ்நாடு இல்லை எந்த வழியோ அவங்க வந்துட்டாங்கன்றது உண்மை தானே. அந்த வழியை தான் கையில் எடுத்துகிட்டு தானே பேசுகிறாங்க. உங்களுக்கு அதுக்கு இடம் கொடுக்குறீங்கல்ல. இப்போவும் ஏன் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மட்டும் பிஜேபி வேணான்னு முடிவு எடுத்தீங்க? இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணியே இல்லைன்னு ஏன் சொன்னீங்க? ஏன் அப்படின்னா சிறுபான்மை ஓட்டு உங்களுக்கு இதில் வரல, 2021 வரல. அதை தானே அவர் சொன்னார் ஜெயக்குமார். நான்லாம் தோக்குறவனாங்க ராயபுரத்தில், நான் பிஜேபியால் தாங்க தோற்றேன். ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தியாலையும் தோற்றா தான் அவர் ஐ ட்ரீம்ஸ் தான் தோத்தார். அது வேற என்ன, அவருக்கு என்ன அப்படின்னா தன்னுடைய அந்த இடம் போனது வந்து பாஜக மைனாரிட்டி ஓட்டு போன வழக்கமாக தனக்கு போடக்கூடிய அந்த வாக்குகள் ஒரு பேக்கெட் இருக்கும்ல, இந்த ஏரியாவில் நமக்கு நல்லா இந்த பூத்தெல்லாம் நல்லா இருக்கும்பா அப்படிங்கிற இடம்லாம் இல்லை, சுத்தமாகவே இல்லை. அங்கே ஒரு பாதியாவது தேறிடும்பா அப்படின்னு இடத்துலலாம் சுத்தமாக இல்லை. ஏன் நீங்கள் வந்து பிஜேபியோட இருந்தால் உங்களோட பள்ளப்பட்டியில் பாஜக ஒரு ஓட்டுலாம் வந்துருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் சிறுபான்மையினர் இருக்கிறீங்க. அது மாதிரி வந்து ஓரளவு அமைதி நிலவணும், தமிழ்நாடுங்கிறது ஒரு அமைதியாக இருக்கணும், மத நல்லிணக்கம் இருக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, வேறு மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. இந்த முருகர் மாநாடுன்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தில் போட்டது அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆனால் அந்த திருப்பரங்குன்றத்தில் போய் கலவரம் நடத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்குது, சந்தனக்கூடு நடக்கும். அந்த பக்கம் சப்பரம் போயிட்டுருக்கோம், அந்த மாதா கோயில் சப்பரம்பாங்க, அது போயிட்டுருக்கோம். எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். அவங்க வழிபாட்டுக்கு போவாங்க, மற்றவங்க உதவுவாங்க. அந்த மயிலாப்பூரில் 63 விழாவுக்கு எல்லாருமே கொடுப்பாங்க. எல்லாரும் தான் அது வந்து முஸ்லீம்ஸ் எல்லாரும் தான் தண்ணி பந்தல் வச்சுருப்பாங்க, சோறு கொடுப்பாங்க, எல்லாம் தான் கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னா இதை வந்து நீ வந்து இவன் என்ன பண்ணுறான், நார்த் இந்தியாவில் கடை பேர் எழுதி வை, இந்து கடைனா இந்த கடை, அந்த பேர் வச்சு நீ என்ன கடை அப்படிங்கிறத கொடுக்கறதும் கொடுக்காததும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு கல்ச்சரை கொண்டு வரக்கூடியவங்கள்ட்ட நீ போய் இங்கே அதுக்கு நேர் எதிரான ஒரு முற்போக்கான மத நல்லிணக்கத்துடன் கூடிய ஒரு மாநிலத்தில் இங்கே போய் அவங்க ரொம்ப இதாக, அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி போஸ்ட் வாஜ்பாய் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபியை நீங்கள் ஆதரிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு 2021 ஒரு பாடம் கொடுத்ததும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்னதாக அதுலேருந்து வெளியில் வரீங்க வர மாதிரியான ஒரு பாவனை. ஏன்னா இங்கே எப்படியும் பிஜேபி ஜெயிக்க போகிறதில்ல. நமக்கு 4 சீட்டு கிடச்சுன்னா நாளைக்கு பிஜேபியில் போய் மினிஸ்டர் ஆகிடும். இல்லை சார், இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு 2024 வந்து ஒரு பெரிய கால் எடுக்கிறாங்க, எங்களுக்கு இவங்க தேவையில்லை அப்படின்ட்டு, இனிமேல் எப்பொழுதும் கூட்டணி இல்லைன்னு ரொம்ப காட்டமாக எதிர்ப்பாகட்டும், அண்ணாமலை வெர்சஸ்
எடப்பாடி சண்டைகள்னு காமிச்சுக்கிட்டதாகட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு அதிக காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிக்கு வந்து பாஜகவோடு இருப்பது வந்து தன்னுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும் என்பது தெரியாம இல்லை. இருந்தும் இந்த எலெக்ஷன்லயும் அவங்களோட சேர்ந்து போறது வந்து இது நீடிக்குமா, இல்ல கடைசி நேரத்துல வந்து இல்ல எங்களுக்கு பாஜக வேண்டாம்னு சொல்லி இவங்க பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அப்படி வரும் பட்சத்துல திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து இதை இந்த அளவுக்குலாம் யோசிக்க வேண்டியது இல்லை. அப்படியெல்லாம் ஒரு நிலைப்பாடு மாறி மாறி எடுக்கிறதா இருந்தால் இன்னும் நம்பகத்தன்மை குறைஞ்சி போயிடும் அதிமுகவுக்கு. இப்போ நீங்கள் அப்போ என்ன ஆகும், தேராது அப்படின்னு வெளியில் வராங்க அப்படின்னா இப்போ ஏன் போய் சேர்ந்தீங்க? ஏதோ ஒரு ஓட்டு கணக்கு வச்சு தான் நீங்கள் கொங்கு மண்டலத்தில் நீங்கள் வந்து ஏடிஎம்கே வந்து அதுக்குன்னு இப்போவும் அவங்களுக்கு தான் அதிக எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ அந்த காப்பாற்றணும்னா பிஜேபி கூட இருந்துச்சுன்னா சட்டமன்ற தேர்தலில் வசதியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போட்டுக்கலாம். இப்போ அங்கேருந்து வந்தால் அந்த இடம் பாதிக்கும். அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன? இப்போ வந்து அதிமுக தனியாக நின்று பண்ணிடுமா? அப்போ ஒரு கூட்டணி 2016 வராது சார் திரும்ப? 2016க்கு வாய்ப்பு இல்லை. 2016 தான் சொன்னேன், அந்த 2 பேர் இருந்தாங்கல்ல ஜெயலலிதா சசிகலான்னு, அவங்க தங்கள் வசதிக்கு இன்னொரு கூட்டணியை உருவாக்கி விட்டாங்க. மக்கள் அது உருவாகிறது அதாவது ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி அதாவது தங்களுக்கு வசதி தானே, அவங்களுக்கு வசதி தானே அது. அந்த இடத்துல வந்து திமுக அதாவது அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகும், அது டைவர்ட் ஆகுதுல. அது அவங்களுக்கு வசதியாக இருந்தது. யாருக்கு? ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் அது வசதியாக இருந்துச்சு அந்த நேரத்தில். நடராசன் கூட்டணி என்று கூட சொல்லப்பட்டது. ஆமாம், அவர் அதில் வந்து முக்கியமான அதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா இன்னைக்கு இருக்கிறது வந்து அந்த சூழல் இல்லை. சூழல் வந்து இன்றைக்கு இருக்கிற டூ ஆர் டை தான் உங்களுக்கு. இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து அது ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்குது. எலெக்ஷனில் சீட்லாம் கேட்பாங்க, அதுக்காக வந்து எங்களுக்கு இந்த சீட்டு வேணும், அந்த தொகுதி இருக்கும், நம்பர் வேணும், அரசியல் கட்சிகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கூட்டணி வந்து ஒரு அடிப்படையான ஒரு தன்மையில் இருக்கு. பாஜக எதிர்ப்புன்ற அந்த ஏன் பாஜக எதிர்ப்பு? வெறும் பாஜக எதிர்ப்புன்னு ஒற்றை புள்ளியில் இல்லை. ஏன் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கும் பொழுது தமிழ்நாட்டின் உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுது, சோஷியல் ஃபேப்ரிக் ஆகுது. அடுத்து வந்து மத அரசியல், இந்த மதவாத அரசியல் இங்கே வரும்பொழுது தமிழ்நாடு அமைதியாக இருக்காது. அந்த மொழி குறிப்பாக மொழி உரிமையில் இல்லை எல்லா கட்சிகளுக்கும் அந்த உணர்வு உள்ள கட்சிகள். அப்போ நீங்கள் சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்க. ஹிந்தி திணிப்பு என்பதன் மூலமாக உச்சகட்டமாக கொண்டு வர்றது சமஸ்கிருதம் தான். நீங்கள் எல்லா பேருமே சமஸ்கிருத இந்தி மயத்தில் தானே இருக்குது. ஒன்றிய அரசோட பேர்லேருந்து சட்டங்களே ஆக்கிட்டீங்களே. முன்ன திட்டம் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ சட்டம் ஐபிசி எல்லாம் போயிடுச்சே. பிஎன்எஸ் எல்லாம் சொல்கிறீங்க, அது சொல்லக்கூட எனக்கும் தெரியாது, வரமாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் அதை கொண்டு வந்துட்டீங்களே. முன்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஐபிசின்னு இருந்தால் கூட இபிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாலெல்லாம் அப்படி தானே, இபிகோ உங்களுக்கு தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இபிகோ. ஏன் அது இந்தியன் பீனல் கோடுன்னு தமிழில் நம்ம அதை மாற்றுறோம். ஆனால் இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்கிறது யாருக்குமே தெரியலையே. ஏன்னா அது சான்ஸ்கிரிட்லேருந்து நீங்கள் இங்கிலீஷ்க்கு கொண்டு வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழ் கொண்டு மனுநீதியாக நிறைய பேருக்கு தெரியாது. அதே தான் அந்த பிரச்சனை தான். நீங்கள் அப்போ எங்கே வரீங்க? சட்டத்தின் ஆட்சி அல்ல, அரசியலமைப்பின் ஆட்சி அல்ல, மனுநீதியின் ஆட்சி. இதுதான் இருக்கிறாங்க. இது ஒன்றும் தெரியாத மண்ணாந்தைகளாக இருந்தால் என்ன பண்ணுறது? இந்த அவேர்னஸ் மக்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது தமிழ்நாட்டை வந்து கவனிக்கிறாங்க. எனக்கு அதிமுக சப்போர்ட்டிங் ஸ்டாண்டாக இருந்தாலுமே இவங்களோட அலையாக இருக்கிறதுனால நான் இதற்கு எதிர் நிலைப்பாடு எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு அதிமுக தொண்டர் முடிவெடுக்கக்கூடிய ஹைஜீன் தமிழ்நாட்டில் இருக்குங்களா? இல்லை, நம்ம வந்து நீங்கள் பொதுவாக தான் பார்க்கணும். ஒரு அதிமுக தொண்டருக்குள்ளே நான் எந்த கட்சி தொண்டருக்குள்ளேயும் வரல. ஏன்னா அந்தந்த கட்சி தொண்டர்கள் அந்த கட்சியை விரும்பி தான் அதில் ஏற்பாங்க. ஆமாம், அப்போ அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அதனால அவங்க வந்து பேசக்கூடியதாக இருக்கும். ஆனால் கட்சி வாக்குகள் மட்டுமே வெற்றி பெற வைப்பதில்லை. அந்த இடத்துல தான் சோஷியல் மீட்டர் சமூக பார்வை எப்படி இருக்குது, அப்போ எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே நிற்குமே தவிர நீங்கள் வந்து இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து இதாக வராது. ஸோ அந்த சூழலில் தான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு இவங்க என்ன கூட்டணி அமைக்க போகிறாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி இதனால் வந்து நாங்கள் விட்டுட்டு வரோம், வந்துட்டு நாங்கள் ஒரு கூட்டணியை அமைக்கிறோம்னா அது என்ன கூட்டணி? அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் எதிர்பார்ப்புக்குரியதாக இருக்குது. அப்போ அதிமுக வேறு யாரோட கூட்டணி வைக்கும் அப்படின்னா யார் இருக்கா? பாமக மட்டும்தான் இருக்கு. ஆமாம், அப்போ புதுசாக உருவாகியிருக்கிற கட்சிகள் இந்த கூட்டணி இப்போ என்ன இப்போ அடுத்த கட்டமாக என்ன வரும்னா எப்படியாவது திமுகவை தோற்கடிக்கணும்.
Subscribe to One India and never miss an update.